எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு மிளகு பேஸ்ட், ஒரு சின்ன பட்டை, 2-3 லவங்கம், உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. 300 கிராம் சிக்கன் கொஞ்சம் சின்னதாக வெட்டி எடுத்துக்கணும். சின்னதாக வெட்டினாக்கா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். கடாய் காய வச்சு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். இது கூட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம். வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை லெமன் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதனோட வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கினதுக்கப்புறமா உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் இதை போட்டு அதே பரட்டிடுவோம். இதோட ஒரு சின்ன பட்டை சேர்க்குறேன், கூட ஒரு 2-3 லவங்கமும் சேர்த்துறேன். இப்போ சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துருவோம். இதோட கருவேப்பிலையை சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் சுண்டி போச்சு. இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்காமல் அப்படியே வதக்கும். மூடி வச்சாக்கா திரும்பவும் தண்ணி சேரும், அதனால் மூடாதீங்க. மூடாமல் அப்படியே வதக்கும். இப்போது உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் இந்த இறக்கி வச்சுருங்க. ஸோ இப்போ போடுற பூண்டு, காஞ்ச மிளகா இது எல்லாமே ஆப்ஷனல். இதை நீங்கள் போடணுனாலும் போடலாம், இல்லைனாலும் நீங்கள் இது போடாமல் நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் பூண்டு, காஞ்ச மிளகா இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இதை பரட்டிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சாக்கா ரெடி ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.